Hello students, welcome to Solve by Our Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard மேக்ஸில் எக்ஸைஸ் 1.3ல 5th சம். ABC அப்படின்னு 3 கமாடிட்டி இருக்குது. அதோட ப்ரைஸ் XYZ PQR அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. இவங்க இந்த 3 கமாடிட்டியில் ஏதாவது ஒன்று விற்றுட்டு 2 வாங்கியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். P purchases 4 units of B. அதாவது 4 யூனிட்ஸ் ஆஃப் பியை அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது அது நெகட்டிவ் ஆகும், ஏன்னா நம்ம காசு குறையுது. ஸோ இது -4y. அப்புறம் மீதி 2ஐயும் செல் பண்ணியிருக்காங்க. 2 யூனிட்ஸ் ஆஃப் ஏ, 5 யூனிட்ஸ் ஆஃப் சி. 2xஐயும் 5zஐயும் செல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அது 2 பாசிட்டிவ். சிமிலராக Q 2 யூனிட்ஸ் ஆஃப் இசடை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது -2z. மீதி 2ம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் -2z. மீதி 2ம் செல் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 யூனிட்ஸ் ஆஃப் ஏவும் 1 யூனிட் ஆஃப் பியும் அவங்க செல் பண்ணனால இது 2 பாசிட்டிவாக இருக்குது. சிமிலராக R 1 யூனிட் ஆஃப் ஏ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மைனஸ். மீதி 3 யூனிட்ஸ் ஆஃப் பியும் 1 யூனிட் ஆஃப் சியும் செல் பண்ணுறாங்க. ஸோ இது 2ம் ப்ளஸ். ஸோ இதையே நம்ம ஒரு ஈக்குவேஷனாக எழுத போகிறோம். 2x - 4y + 5z = அவங்கக்கிட்ட இருக்கிற மிச்ச அமௌண்ட், அதாவது ₹15,000. இதே மாதிரி Q கிட்ட ₹1000 இருக்குது, R கிட்ட ₹4000 இருக்குது. இதை வச்சு தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணி XYZ கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது ஃபைண்ட் த ப்ரைஸஸ் ஆஃப் ABC, அதாவது XYZ தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு X கோஎஃபிஷியன்ட், Y கோஎஃபிஷியன்ட், Z கோஎஃபிஷியன்ட் இதை ஒரு மேட்ரிக்ஸாக எழுதிக்கிறோம். தென் XYZ அப்படிங்கிறது தான் Xங்கிற மேட்ரிக்ஸ். ஃபைனலாக Bங்கிறது ஆன்சர் மேட்ரிக்ஸ். அது என்ன இருக்குன்னா 15,000, 1000, 4000 இது மட்டும்தான் அதில் இருக்குது. இப்போ நம்ம X கண்டுபிடிக்கிறோம். Xங்கிறது என்னது? A இன்வர்ஸ் இன்ட்டு B. அதாவது இந்த A இங்கிட்டு வந்துடும். ஸோ A இன்வர்ஸ் B. நம்ம A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறக்காண்டி ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கிறேன். ஸோ 2 × 1 1s are 1 - 3 2s are 6 + 6 ஆகிடும். -4 + 4 ஆகும். தென் 3 1s are 3 - 2 + 5 3 3s are 9 -1 × 1 + 1 ஆகிடும். ஸோ பண்ணும்போது 2 × 7 + 4 × 1 + 5 × 10. ஸோ இட் இஸ் 14 + 4 + 50, that is equal to 68. ஸோ இதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் A. நம்ம அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது A இன்வர்ஸ். A இன்வர்ஸுங்கிறது என்னது? 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு HA. அதாவது 1/68. நம்ம HA கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி நான் இதே மேட்ரிக்ஸை இங்கே ரஃப் காலமில் எழுதிக்கிறேன். 2 - 4 5 3 1 - 2 -1 3 1. ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 2 3 -1 -4 1 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் ரிப்பீட் பண்ணுறேன். 2 - 4 5 2 - 4 3 1 - 2 3 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் நான் அடிச்சிடுறேன். இதை வச்சு தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 1s are 1 மைனஸ், ஆல்ரெடி ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 6. நெக்ஸ்ட்டு 2 - 3 9 + 1. அடுத்து இங்கே 15 + 4 2 + 5 4 - 6 8 - 5. அடுத்து 15 + 4 2 + 12. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இதுதான் HA. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/68 × 7 9 8 - 5 3. இது 19 3 -1 7 19 10 -2 14. ஸோ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/68
ரோவை காலமாக மாற்றுறேன். 7 - 1 10, 19 7 - 2 3 19 14. ஸோ இது 1/68. ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸுங்கிறது என்னது, x is equal to a inverse into b. a inverse என்ன, 1/68. 7 - 1 10, 19 7 - 2 3 19 14 into b. b என்ன எழுதணும், 15,000 1000 4000. இதுதான் b. ஸோ இது ரெண்டுக்கும் நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ 1/68 வெளியிலே இருக்கும். மேட்ரிக்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 7 into 15 105 000 ப்ளஸ் 19 into 1000 19,000 ப்ளஸ் 3 into 4000 12,000. தென் -1 into இது -15,000 ப்ளஸ் 7,000. அப்புறம் 19 into 4 6 7 76000 76,000. லாஸ்ட் 1,50,000 -2,000 plus 14,000 into 14 into 4,000 plus 56,000. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/68. இதை ஆட் பண்ணி எழுதுகிறேன். ஸோ 0 zeros. ஸோ இட் பிகம்ஸ் 136,000. இது ஸோ இட் பிகம்ஸ் 68,000. இதை ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து 2,04,000. ஸோ நான் இப்போ இந்த 68 டிவைட் பண்ண போகிறேன். இது வந்து 2 times, ஸோ இட் பிகம்ஸ் 2,000. இது 1 time வந்து 1,000. ஸோ இது வந்து 3 times, ஸோ இட் பிகம்ஸ் 3,000. அவ்வளோதான். இதுதான் எக்ஸு ஒய்யு இசடு. ஸோ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,000, y equal to 3,000, sorry, y is equal to 1,000, z is equal to 3,000. அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, AB Cயோட வேல்யூ. ஸோ ப்ரைஸஸ் per unit of ABC are rupees 2,000, rupees 1,000, rupees 3,000 respectively.